வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு ஒரு பரபரப்பு செய்தியை மையப்படுத்தியது. வண்ணாரப்பேட்டையில் வெட்டுகுத்து இதை மையப்படுத்தியதா? இது போன்ற நிகழ்வுகள் முன்பும் நடந்திருக்கின்றன, பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கின்றன. இதுவல்ல பரபரப்பு. இதுல 3 பேருக்கு மேல காயம், அதனாலயா? அதையும் தாண்டி இது பேருந்துல நடந்திருக்கிறது, அதனாலயா? ஓடும் பேருந்துல நடந்திருக்கிறது, அதனாலயா? இல்ல, 2 பேரு மாணவர் குழுக்கள்ல, குறிப்பாக 2 பேரு கல்லூரி குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால மாணவர்கள் செய்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதனால நடந்தது அப்படிங்கும் பொழுது, உண்மையிலேயே மாணவர் சமுதாயம் எங்கே போகிறது அப்படின்னு தொடர்ந்து எழக்கூடிய கேள்விகள் இன்னும் பலமாக எழுகின்றன. இது போன்ற வன்முறை சம்பவங்கள், கல்லூரி குழுக்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய சம்பவங்கள், அதனால பஸ் டே கொண்டாட்டங்கள், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இவையெல்லாம் தொடர்ந்து செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விதான் தொடர்ந்து எழுகிறது. எங்கே போகிறது மாணவர் சமுதாயம்? இதற்கு காரணம் யார்? அல்ல இது மிகைப்படுத்தப்பட்ட கேள்விங்கிற பார்வையும் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அரசிருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண. சமீப காலமாக கல்லூரி மாணவர்களுக்கிடையே அடிதடி, தகராறு, வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. நேற்றைய தினம் பஸ்ஸில் பயணம் செய்த ஒரு கல்லூரியின் மாணவர்களை மற்றொரு கல்லூரியின் மாணவர்கள் அதிரடியாக ஆயுதங்கள் கொண்டு தாக்கியதால் 3 மாணவர்கள் படுகாயமடைந்ததோடு பஸ்ஸில் பயணம் செய்த பெண்ணும் காயமடைந்துள்ளார். பயணிகள் மற்றும் பார்த்தவர்களுக்கிடையே இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மட்டுமல்ல, பெருநகரங்களில் பயணிக்கும் மாணவர்களுக்கிடையே அடிக்கடி இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் நடக்கின்றன. பஸ்ஸில் கூட்டமாக மாணவர்கள் பயணிக்கும் பொழுது அந்த பஸ்ஸையே தங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக் கொள்வதற்காக ஆடுவதும் பாடுவதும் அதிர்ந்து பேசி கலாய்ப்பதும் பல நேரங்களில் பயணிகளை முகம் சுளிக்க வைத்தாலும் இதை தட்டி கேட்டால் தாக்கப்படுவோம் என மௌனமாக மனதில் குமுறிக் கொள்வதே வாடிக்கை. இவர்கள் தங்கள் ரூட் பஸ்ஸை கைப்பற்றி அதிரடியாக பஸ் டே என கூறி பஸ் கூரையின் மீது பயணிப்பதும், ரோட்டோர கடைகளில் கிடைத்ததை கபலீகரம் செய்வதும், இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் பஸ் டே கொண்டாட தடை செய்ததும் யாவரும் அறிந்ததே. சென்ற வாரம் சென்னையில் ஒரு பெண் கல்லூரி முதல்வர் தங்கள் கல்லூரியில் மாணவிகளுக்கிடையே போதைப் பொருட்கள் புழங்குவது குறித்து போலீசில் புகார் செய்தார். 8 கிலோ கஞ்சாவை கடத்தியதாக கைதான 2 மாணவர்களை விசாரித்ததில் அவர்கள் 2 பெண்கள் கல்லூரிகள் உட்பட 6 கல்லூரிகளுக்கு ரெகுலராக சப்ளை செய்வதாக வாக்குமூலம் தந்துள்ளனர். இப்படியாக மாணவர்கள் மத்தியில் ஆயுத வன்முறை கலாச்சாரமும், கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருள் கலாச்சாரமும் எப்படி பரவியது? கல்லூரி முதல்வரையே கொலை செய்யும் அளவிற்கு வன்மம் அவர்களுக்குள் வளர யார் காரணம்? குடும்பத்தின் வளர்ப்பில் நிகழ்ந்துள்ள கவனக்குறைவா? மாணவர்களின் ஆளுமையில் ஆசிரியர்களின் பங்களிப்பு அந்நியப்பட்டுள்ளதா? அரசியல், சமூக, கலாச்சாரம், சினிமா ஆகியவற்றில் சமகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சரிவின் சாயலா? இப்படி இந்த நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களின் இன்றைய நிலைமைக்கு யார் காரணம்? மாண்பை இழக்கிறதா மாணவர் சமுதாயம் என்ற கேள்வி எழ, இதற்கு யார் காரணம்? மாணவர்களா, பெற்றோர்களா, சமூகமா, சினிமாவா, ஊடகமா? இது போன்ற பல கேள்விகள் எழ இந்த கேள்வி மிகைப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அரசிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் கல்லூரி கல்வித்துறை இயக்குநர் திரு முத்துவீர கணபதி அவர்கள் இணைகிறார். முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைகிறார். உங்களை வரவேற்கின்றோம். அதே போல 2 கல்லூரி மாணவர்கள் நம்முடைய இணைகிறார்கள். திரு மகேந்திரன், கல்லூரி மாணவர் மகேந்திரன் மற்றும் கல்லூரி மாணவி சுமிதா ஆகியோர் இணைகிறார்கள். நான் திரு முத்துவீர கணபதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. சினிமால பார்க்கக்கூடிய காட்சிகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சின்னா, அத 2 பேரு கல்லூரி குழுக்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலே இந்த ஒரு கேள்வி நியாயமானது தானே. எங்கே போகிறது மாணவர் சமுதாயம்? நீங்க சொல்லக்கூடிய கருத்து முழுமையாக ஒரு உண்மையான கருத்து. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக 3 தேவைகள் இருக்கிறது. ஒன்று டிசிப்ளின், 2வது கண்ட்ரோல், 3வது எஜுகேஷன். இந்த 3இல் ஏதாவது ஒன்று இல்லாத கல்லூரிகளில் இந்த பிரச்சனைகள் வருகிறது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெண்கள் கல்லூரிகளில் இது போன்ற பிரச்சனைகள் வருவது இல்லை. வந்தாலும் அது இந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறது இல்லை. அவர்களும் இதே பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் தான், அதே சிலபஸை படிப்பவர்கள் தான். அவர்களைப் போல +2 படித்துவிட்டு அவர்களுடைய கோ ஸ்டூடெண்டாக கூட அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இங்கே பெண்கள் கல்லூரிக்கு வருகிறார்கள், அவர்கள் ஆண்கள் கல்லூரிக்கு போகிறார்கள். இப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அரசு கல்லூரிகளை பொறுத்தவரை
அட்மிஷன் ஆரம்பிக்கும் போதே இந்த குளறுபடிகள் ஆரம்பித்து விடுகிறது. அட்மிஷன் கிடைக்காத மாணவர்களுக்கு கடைசி நாளில் ஜூலை 31 ஒரு வரண்டா அட்மிஷன் என்று போடுவோம். வரண்டா அட்மிஷனில் எந்தெந்த கோர்ஸ்ல இடம் இருக்கோ அதுல போய் அவங்களை ஃபிட் பண்ணுவோம். ஒரு ஜுவாலஜி கேட்டவருக்கு ஜுவாலஜி இல்லைன்னா எக்கனாமிக்ஸ்ல சேர்ந்துக்கிறியா சேர்ந்துக்க, ஹிஸ்டரியில இருக்கு சேர்ந்துக்கிறியா சேர்ந்துக்க. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்வம் இல்லாதவர், ஒரு விருப்பம் இல்லாத மாணவரை கொண்டு கல்லூரியில சேர்த்து விடுகிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன ஆகிறது என்று சொன்னால், ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் உடனே ஆரம்பிச்சது. அங்க தொடங்கி வரக்கூடிய விஷயம் தான் தொடர்ந்து பரவுது அப்படின்னு நான் மகேந்திரன் கேட்கிறேன். ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம் மீதும் இது ஒரு பெரிய கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கே போகிறது மாணவர் சமுதாயம்? இது போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு நடந்தது இல்ல. மகேந்திரன் இதை கண்டிப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இதை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வெவ்வேறு முறைகள்ல பதிவாகுது. பஸ் டே, அப்புறம் கல்லூரி முதல்வரை மாணவர்களை வெட்டி கொள்வது, இது ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம் இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவு எதிர்கொள்ள வேண்டிய கேள்விதான். அதாவது சொல்லப்போனா நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது மாணவர் சமுதாயத்தின் மீது ஒட்டுமொத்த ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே சமயத்தில் மாணவர்கள் இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பு என்ன, மாணவர்கள் யாரை பார்த்து வளர்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அதே சமயத்தில் இன்றைய மாணவர்கள் பல்வேறு இன்றைய அரசியல் தலைவர்களை பார்த்து வளர்கிறார்கள். இன்று நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பல்வேறு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் பார்த்து வளர்கிறார்கள். அதே சமயத்தில் இன்று நடைபெற்ற சம்பவம் என்பது அரசு கல்லூரியை மையப்படுத்தி நடந்துள்ளது. குறிப்பாக பச்சையப்பன் கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரி பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல்லூரிகள் மீது குற்றச்சாட்டு கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் எந்த சூழ்நிலையில் வருகிறார்கள் என்பதை நாம் ஆராய வேண்டும். இது ஐசோலேட்டடா பாக்காதீங்க, வெறும் மாணவர்கள் மீத பழிப்படாதீங்க. சமூகம் ஒரு மாதிரி இருக்க, அரசியல் ஒரு மாதிரி இருக்க, நாங்க மட்டும் வேற மாதிரி இருக்கணுமா அப்படிங்கறத அவரோட கருத்து சுருக்கமா நான் புரிஞ்சுக்கிறேன். திருமுருகன் எப்படி பார்க்கிறீங்க? இது நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஃபைனல் அல்டிமேட் ரிசல்ட் போய் உட்கார்ந்து காஸ் எஃபெக்ட் எல்லாம் பார்க்காம, அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். அதாவது இது ஆரம்பமாகி நிறைய நாட்கள் ஆகிவிட்டன. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் an eyewitness to நல்ல டிசிப்ளின்டு காலேஜியேட் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் டிட்ரேட் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு ஆரம்பித்த காலத்தில். நான் அப்பொழுது மாணவன். இந்திய எதிர்ப்பை எப்படி இவங்க உருவாக்குனாங்க, அரசியல் கட்சிகள் பின்னாடி இருந்து மாணவர்களை எப்படி இயக்குனாங்க, மரியா கேண்டீன்ல ஒரு கேக்கு டீ கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் அங்க போய் நிப்பான். நீ இந்த கேக்கு டீ சாப்பிட்டு நீ ஊர்வலத்துக்கு வான்னு கூட்டு போவாங்க, இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்துக்கு. நான் அதை எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். சில இடங்களில் நாங்கள் கல்லூரியில் இருக்கும்போது நாங்கள் எப்படி வளர்ந்தோம் என்பதை சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்னாடி போய் ஒரு கான்வகேஷன் அட்ரஸ் மாதிரி பண்ணும்போது என்னை கூப்பிட்டு, சார் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் வச்சு பேசினேன். இதெல்லாம் உண்மையான்னு கேட்டாங்க. நாங்க அப்படி காலகட்டத்தில இருந்து அப்புறம் ஆரம்பிச்சது இந்திய எதிர்ப்பு. அப்புறம் ஆரம்பிச்சது அப்பெல்லாம் சார் பிலீவ் திஸ், பார்வையாளர்களுக்கும் உங்களுக்கும் கேட்கிறேன். அப்போ காலேஜ் ஆசிரியர்களுக்கு யூனியன் கிடையாது. அந்த காலேஜ் நான் கல்லூரி ஆசிரியராக இருந்தேன் 3 ஆண்டுகள். அப்பதான் அந்த யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இல்ல மாணவர்களுக்கு கல்லூரியில அபிஷியலா ஒரு கவுன்சில், ஒரு எலெக்ஷன் வைக்கிறதுல உள்ள தகராறு தனி. ஆசிரியர்களுக்கு யூனியன் தேவையில்லைன்னு நாங்கெல்லாம் வாதிட்டோம். ஒரே தகராறு, நான் யூனியன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா அது நிறைய இருக்கு பேசலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாணவர்கள் தாங்கள் கல்வி கற்க வந்திருக்கின்றோம் என்ற உணர்ச்சியுடன், கல்வியை கற்றுத்தீர வேண்டும் என்ற கட்டாயத்துடன் இருக்கும்படி பள்ளி நாட்களிலேயே உருவாக்கப்படுவதில்லை. என் தம்பி நல்லா சொன்னாரு. அதாவது பெற்றோர் இதை எப்படி கவனிக்கிறாங்க, அப்புறம் ஆசிரியர்கள் இதை எப்படி கவனிக்கிறாங்க. நான் சொல்றேன் சார், நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதே விக்டோரியா ஹாஸ்டல்ல. அப்ப இவர் இப்படி ஒருத்தர் படிக்கிறாராமே, அதை பார்க்கணும்னு மற்ற காலேஜ் வந்திருக்காங்க. 14 hours a day நான் படிப்பேன் டெய்லி. இதை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். என்ன நான் சொன்னேன், இதை கத்துக்கிட்டது சென்ட் சேவியர்ஸ் ஹைஸ்கூல்ல நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா. எங்களுக்கு அந்த மாதிரி. உங்களுக்கு எப்படி சார் ராத்திரி 12 மணி வரைக்கும் தூங்காம இருந்துட்டு காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க? அது அங்க பழகின ஸ்கூல் அப்படின்னும். அப்புறம் நல்ல பணக்கார பையங்கள்லாம் நல்ல நல்ல புது புஸ்தகம் வாங்க, என்கிட்ட வசதி கிடையாது புக் வாங்குறதுக்கு. அவன் கரெக்டா 9 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவான், அந்த புக் எடுத்து நான் படிப்பேன்.
இந்த மாதிரிலாம் நாங்க வந்தோம். ஆனா இந்த காலகட்டம் இப்ப மாறி இருக்கு. இதுக்கான காசஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கிறேன். இதற்கான காரணம் யார் அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. மாணவர்களா, இல்ல ஆசிரியர்களா, இல்ல மாறும் சமூகமா, சினிமாவா? பட்ட பகலில் அதுவும் பேருந்துல நடந்த வெட்டுகுத்து சம்பவம் தான் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல ஈடுபட்டது மாணவர்கள், 2 வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள். பகை இருக்கலாமா? இந்த அளவுக்கு இந்த வன்முறை அப்படிங்கிறது மாணவர் சமுதாயத்திலே ஆரம்பிச்சா இந்த மாணவர்கள் தானே, நாட்டை இவர்களை நம்பித்தானே நாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாம் இருக்கு. இது அதீதமான குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமா மாணவர்களை பிளேம் பண்ணிடலாமா அப்படிங்கிற பார்வை கொண்டவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவி தான் சுமிதா நினைக்கிறேன். இது வேற யாரும் பிளேம் பண்ண முடியும்? இதுல ஈடுபடுறவங்க மாணவர்கள், ஆசிரியர்கள் இதை செய்யுன்னு சொல்லல. ஊடகத்தை நீங்க குறிப்பிடலாம், சினிமாவை குறிப்பிடலாம், இந்த சினிமாலையும் இப்படி செய்யுன்னு சொல்லல. என்னும்போது மாணவர்கள் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க தானே சொல்லிட முடியும். ஓகே சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 14 hours நான் படிப்பேன், அதை பாக்குறதுக்கே ஒரு ஆள் வந்தாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஈச் அண்ட் எவ்ரி பிராக்டிஸ் இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே பள்ளி மாணவர்கள் வெட்டுக்குத்துக்குலை அப்படின்னு வரது, கல்லூரி மாணவர்கள் வெட்டுக்குத்தை கொலைதா அப்படின்னு வருது. சோ அது அப்படியே காலேஜுக்கு வந்த உடனே 2 கொம்பு முளைச்சு. இட்ஸ் நாட் லைக் தட். சோ இனிஷியலாவே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதோட காஸ் என்ன? நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அவங்களை மட்டும் பிளேம் பண்ண, எவ்ரிதிங் இட் ஹஸ் ஆஃப் கோர்ஸ் தி மீடியா. கல்லூரி மாணவர்கள் தான் அந்த பிரச்சனைக்கு ஆளாறாங்க. என்ன காரணம்ங்கறீங்க? அதுதான் எவ்ரிதிங், தி மீடியா, அவங்களோட சுத்தி இருக்க இந்த என்விரான்மெண்ட், எவ்ரிதிங். இது வேற என்விரான்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கூல்ல இருக்கும்போது செட் ஆஃப் திங்ஸ், ஓகே படிக்கணும், ஓகே நமக்கு போர்டு வேற மீடியா, காலேஜுக்கு வந்த பிறகு வேற மீடியா, நாட் லைக் தட். அவங்களோட சைக்காலஜி கூட இதுல பேஸ் ஆகுது. ஓகே ஸ்கூல் நமக்கு திடீர்னு மாறுது. இப்போ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளி மாணவன் அது வரைக்கும் ஈடுபடுறது இல்லை இந்த வன்முறையிலங்கிறீங்க. அவன் அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வரும்போது எப்படி அப்படியே மாறிடுது சூழல்? கிராஜுவல் growth, பொறுமையா. இப்ப பண்றவங்க யாருமே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் டேவே தூக்கிட்டு போய் எதுவும் பண்ணிடுறது இல்லை. இட்ஸ் கிராஜுவல் growth. நீங்க நல்லா நீங்க இது பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவங்க ஒரு கம்ப்ளீட் பண்ண இதுவா தான் இருப்பாங்க. அவங்க நீங்க நல்லா இது பண்ணி பார்க்க தெரியும். செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, தேர்ட் இயர் இருக்காங்க. சோ கிராஜுவலா வந்துட்டு வராங்க. செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கம்மியா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸே முழுக்க காரணம் சொல்ல முடியாது. இது எடுத்த உடனே பண்ற விஷயமும் இல்ல. சோ இது இனிஷியலாவே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தோண்டி பார்க்கணுமே தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ணிட கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ப்ளேம் பண்ணிட முடியுமா? இது வந்து டைரக்ஷன் வந்து டிஸ்கஷன்ல இப்ப எல்லா கிரைமும் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். நீங்க ரோட்ல போகும்போது ஒருத்தன் சங்கிலி பறிக்கிறான், அவன் மட்டும் காரணம் அல்ல, அவன் வளர்ந்த சூழ்நிலை, காலம், அப்படி பேசுறதுக்கு இங்க வரல. இன்னைக்கு மாணவர்கள் இதுல ஒரு பாயிண்ட் ஐசோலேட்டடா பார்க்க முடியுமா? இப்போ இன்னைக்கு வெட்டுக்குத்து மாணவர் சமுதாயத்துல மட்டும் நடக்கல, மத்த இடத்துலயும் நடக்கல. இது போன்ற வன்முறை சம்பவங்கள் மத்த சமூகங்கள் இருக்கும்போது மாணவர் சமுதாயத்துல மட்டும் ஐசோலேட்டடா அப்படி குற்றம் சாட்டுறீங்களே? அவங்க அப்படி சொல்ல, அவங்க சொன்னது கரெக்டா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்ப சார் சொன்னாரு, அந்த காலத்துல பள்ளியிலேயே நல்ல முறையில கல்வி கற்று வந்த காரணத்தினாலையும் ஒழுக்கத்தை கற்றதுனாலையும் கல்லூரியிலே இருந்ததுன்னு, அது உண்மை, அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனா குற்றம் இழைக்கிறது, இந்த பஸ்ல வந்து நான் இப்படி தொங்குவேன், அதுல யாரும் தொடக்கூடாது, எங்க காலேஜுக்காரன நீ கிண்டல் பண்ணக்கூடாதுலாம், இது ஒழுங்கீனத்துக்கு கண்டிப்பு இல்லை என்ற மனநிலை இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் தெரிஞ்சுங்க. கல்லூரியில நான் வேலை செஞ்சிருக்கேன், மாணவனா இருந்திருக்கேன், அதிகாரியா இருந்திருக்கேன், கலெக்டரா இருந்திருக்கேன். எல்லா இடத்திலையும் இந்த குற்றங்கள் நடைபெறதுக்கு காரணமே சரி இது ஒன்னும் ஆகாது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இல்ல அந்த அச்சம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ மத்த இன்ஜினியரிங் காலேஜ்லயோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லயோ இதை பார்க்க முடியல. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இது போன்ற சம்பவங்கள் அதிகமா பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன? அதுக்கான சூழல் அப்படிங்கும் போது இதே மாணவர்கள் தான், இதே வயசுல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் படிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜஸ்லயும் படிக்கிறாங்க. அங்க இது மாதிரியான சூழல் நம்ம பார்க்கலையே, இந்த வன்முறையை பார்க்கலையே. இங்க மட்டும் இருக்கும்போது இந்த சிஸ்டத்தையும் நம்ம சேர்த்து தானே பிளேம் பண்ணணும். திரு முத்துவீரன் இல்ல, அதாவது சிஸ்டத்தை பிளேம் பண்றதுங்கிறது நம்ம தான் சிஸ்டம். சிஸ்டம்ங்கிறது என்ன? ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணன் தம்பி, இதுதான் ஒரு சொசைட்டி, இதுதான் டைரக்டர் சாருக்கு சொல்றேன். கல்லூரியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் கல்லூரிக்கு மாணவர்கள் வந்த உடனேயே இது ஒரு பிரச்சனையாக எடுத்து ஒழுக்கம் கட்டுக்கோப்போடு இருந்து அவங்களோட நல்ல முறையில டீச் பண்ணி நல்ல முறையில சொல்லிக் கொடுக்கிற சிஸ்டத்தை மென்ஷன் பண்றோம். ஆனா அது நாளாவட்டத்தில் குறைந்து வந்து விட்டது. அதை ஒத்துக்கிடணும். மாற்று கருத்து இருக்கு. இல்ல, அதுல மாற்று கருத்து வந்து சார் சொல்றதுல இருந்து நான் வேறுபடுறேங்க. கல்லூரி ஆசிரியர்கள் இப்போ தற்போது மாணவர்களை கண்டு பயப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்ல பேராசிரியர்கள், சிறந்த பேராசிரியர்கள்,
ஸ்லெட் நெட்டுங்கிற எக்ஸாமினேஷன்லாம் எழுதி என்னுடைய பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். 35 வயது 40 வயது ஆகும்போதுதான் இப்பொழுதெல்லாம் ஆசிரியர்களாக அவர் வருகிறார்கள். மிகுந்த பொறுப்போடு நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மாணவர் யூனியன் என்று சொல்லி வந்து சேர்ந்த உடனேயே கேன்வாசிங் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களோடையும் இதோடையும் சேர்ந்து மொத்தமா இருக்கிற ஜீப்பு காரு எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பஸுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. இதை வச்சு எலெக்ஷன் பண்றாங்க. எலெக்ஷன்ல தோத்தவங்க ஜெயிச்சவங்க இருங்க நான் முடிச்சுக்கிறேங்க. எலெக்ஷன்ல தோத்தவங்க ஜெயிச்சவங்கள வந்து பங்கன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஆச்சுங்களா. குரூப்பிசம் ஆரம்பிச்சிருது. கல்லூரிகளை பொறுத்தவரை, அரசு கல்லூரிகளை பொறுத்தவரை எல்லாமே இலவசம். ஒரு பைசா கொடுக்காம இருங்க நான் பேசிக்கிறேன். ஒரு பைசா கொடுக்காம படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து, தம்பி நீ படி, உனக்கு என்ன வேணும், புஸ்தகம் வேணுமா, என்ன வேணும், ஸ்காலர்ஷிப் வேணுமா, பொங்கல் தீபாவளியா, இந்த பணம் எடுத்துட்டு போ, நல்லா இரு, நல்லா படின்னு சொல்லுது. அதை கேட்காம கத்தி எடுத்துக்கிட்டு கப்படாவை எடுத்துக்கிட்டு ஒரு நோட் புக் கிடையாது, ஒரு பென்சில் கிடையாது, ஒரு பேனா கிடையாது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. நீங்க பாருங்க உங்க விஷுவல்ல அங்க பேசக்கூடிய மாணவர்கள் மாணவ சமுதாயத்தின் சார்பா பேசக்கூடிய சூழல்ல நீங்க சொல்றீங்க ஆசிரியர்கள் வந்து ஸ்லெட்டு நெட்டு தேர்வு எழுதி வராங்கன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல துணைவேந்தர் பதவிகள் விலை பேசப்படுகின்றது. பேராசிரியர்களோட பணி நியமனம் எப்படி நடைபெறுகிறது? அதற்காக மட்டும் அல்ல அரசு கல்லூரிகள்ல நீங்க சொன்னாங்க பொறியியல் கல்லூரிகள்ல, அதுக்கப்புறம் வந்து மருத்துவ கல்லூரிகள் இது மாதிரியான சூழல் இல்ல. ஆனா வந்து இந்த மாதிரி கலை கல்லூரிகள்ல இருக்கு அப்படின்னா கலை கல்லூரிகள்ல பயிலக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான துணைவேந்தர் நியமனத்துக்கும் கத்தி குத்து வெட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வன்முறை சமூகங்களுக்கு என்ன தோணும்? கண்டுக்க மாட்டாங்க. எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து மாணவர்கள் எதுக்கு வந்து அரசு கல்லூரி மாணவர்கள் ஆமா கடுமையான நடக்குது. எந்த வயசுலயும் கண்டுக்க இருக்காரு. ஒரு டெண்டர் விட்டா இன்னைக்கு வந்து பாட புத்தகத்துல ஊழல், புத்தகத்துல ஊழல் இருக்கு. அதே சமயத்துல ஒரு டெண்டர் விட்டா ஒரு ஹாஸ்டல் கட்டுறது இன்னைக்கு ஊழல் இருக்கு. அடிப்படை வசதிகள் இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட கல்லூரிகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளை போய் விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் வந்து ஒரே நிமிஷம் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் வந்து இன்னைக்கு மாணவர்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க பிரபல பண்றதுக்கு நீங்க வந்து நிகழ்ச்சி நடத்துறோம். அதே சமயத்துல மாணவர்கள் அரசு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் எந்த மாதிரி சூழல்ல இருக்கிறாங்க, அரசு கல்லூரிகள் எவ்வளவு பற்றாக்குறைகள் இருக்கு, அதே சமயத்துல அந்த வரக்கூடிய மாணவர்கள் எந்த சூழல்ல இருந்து வர்றாங்க. உண்மையா சொல்ல போனா ஒவ்வொரு குற்றத்துக்கும் இது போன்ற பல காரணங்கள். இன்னைக்கு நடந்தக்கூடிய நிகழ்ச்சி வந்து நான் சொல்றேன். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நண்பர் மாணவர், சிறந்த மாணவர், அவர் நல்ல முறையில பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நடக்கிறது ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை வெட்டி இருக்கிறான், அதுவும் பொது இடத்துல வெட்டுறான். இதற்கு காரணம் என்னன்னா ஹாஸ்டல்ல ஊழல் நடக்குது, புக்ல ஊழல் நடக்குதுன்னா நீங்க நிர்வாகத்தை எடுத்து போராடுங்க. எவன் ஊழல் பண்ணாலும் அவனை போய் கேளுங்க. ஜனநாயக ரீதியா மாணவர்கள் போராடக்கூடிய வாய்ப்பு இன்றைய சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. அதே சமயத்துல இன்னும் சொல்றீங்க இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் எந்த மாதிரி சூழல்ல வர்றாங்க அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்கள் வந்து சேர்றாங்க. அரசியல் ரீதியா அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இதை நாம் திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடங்களிலும் முறைகேடுகள் நடக்குது, ஏதோ நடக்குதுன்னா அதை எதிர்த்து நீங்க மேனேஜ்மெண்ட் எடுத்து போராடுங்க, பிரின்சிபால் எடுத்து போராடுங்க, பேராசிரியர்களை எடுத்து போராடுங்க. ஆனா மாணவர்களும் வெட்டி கொள்வது ஏன்? இது லயோலா கல்லூரியில் நடக்கிறதா? அதற்கும் தொடர்பு இல்லை. இது வைஷ்ணவ கல்லூரியில் நடக்கிறதா? இது பெண்கள் கல்லூரிகளில நடக்கிறதா? அவர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா? நீங்க வந்து சமுதாயத்தினுடைய தூண்கள். நீங்க இந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய இளைஞர்கள். உங்க கையில வந்து நாடு இருக்கு, உங்கள்ட்ட ஓட்டு இருக்குது. நீங்க ஓட்டை பயன்படுத்தாம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு உங்க மாணவர்களே நீங்க வெட்டி சாய்க்கிறீங்க. இத சமுதாயம் பாத்துக்கிட்டு இருக்கு. பேராசிரியர் போய் கேட்டா, பிரின்சிபல் கேட்டா வயிற்றுல குத்துறீங்க. பிரின்சிபால கொலை பண்றீங்க. பிரின்சிபால கொலை பண்றீங்க. இருவருமே கண்டிக்கிறேன். நீங்க இல்ல நான் சொல்லிக்கிறேன். பிரின்சிபால கொலை பண்றீங்க சார், நியாயப்படுத்த முடியாது. அதற்கு பதில் சொல்லணும். நீங்க இருவருமே இது தப்பு, இது அநியாயம். நீங்க ஆனா இது ஏன் நடக்குது 2000 காரணம் சொல்றீங்க. எப்படி எவ்வளவு காரணம் சொன்னாலும் இது போன்ற சமூகங்களை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும், நியாயப்படுத்த முடியும்?
நியாயப்படுத்தணும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கம் இல்ல சார். கரெக்டா டைரக்ஷன் மாற வேண்டாம். நியாயப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்ல. ஆனா அதுல இருக்கிற நுணுக்கங்களை எடுத்து சொல்றதுக்கு தான் இருக்கும். சார் சொன்னாரு சில காலேஜஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ப்ரொஃபஷனல் காலேஜஸ், இன்ஜினியரிங், மெடிசன், வாட் எவர் இட் மே பி, அதுல இது நடக்கல. ஒன்லி ஆர்ட்ஸ்ல மட்டும் நடக்குது. அது கூட சில ஆர்ட்ஸ் 2 காலேஜ் அவர் மென்ஷன் பண்ணாரு, அதுல நடக்கல. ஆனா மீதி இருக்கிற காலேஜஸ்ல எல்லாம் நடந்துன்னு சொல்றாரு. அப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அது ஏன் நடந்தது? பிகாஸ் அந்த காலேஜஸ்ல இருக்க சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா, அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கா? சோ அப்ப இங்க இல்லையா? இட்ஸ் a mark. இது ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் நான் போகல. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை வெட்டுவதற்கான காரணம் என்ன, அதை நீங்க சொல்லுங்க. ஏன் அவரை போய் பஸ்ல ஏறி வெட்டுறாரு, விரட்டி வெட்டுறாரு, அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. அப்போ அந்த காலேஜினுடைய சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி அடுத்த காலேஜ் மாணவரை போய் வெட்டுறாரா? அடுத்த காலேஜ் மாணவர் போய் கூட காரணங்களை பாருங்கள் அப்படிங்கறது இந்த தரப்புவாதம். நான் சொல்றேன் சார், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் நந்தன காலேஜ்ல பிரின்சிபலா இருந்தேன் சார் 2 வருஷம். மாணவர்கள் தவறு செய்தான்னா டியூட்டோரியல் சிஸ்டம் இருக்கு. HOD அந்த பேரண்ட்ஸை கூட்டி வருவாங்க. பேரண்ட்ஸ் வந்தோடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இருவேறு கல்லூரிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கறது கத்தி கொடுத்து இது வரைக்கும் முடிஞ்சிருக்கிறது. அதுவும் இது ஒரு பேருந்துல நடந்திருக்கிறது. இதுதான் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இது சார்ந்த சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள், குறிப்பாக மாணவர் சமுதாயத்தை மையப்படுத்திய சம்பவங்கள் தொடர்ந்து வர எங்கே போகிறது மாணவர் சமுதாயம் அப்படிங்கிற கேள்வியும், இதற்கான காரணம் யார் அப்படிங்கிற கேள்வியும் இல்ல, இது அதீதமான கேள்வி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசி வருகிறோம். நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இருவரும் சொல்லக்கூடிய வாதம் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி, அதாவது இது கலை கல்லூரிகள்ல இருக்கு, ஒரு சில கலை கல்லூரிகள்ல இல்ல, இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல இல்லையே அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இதை தாண்டி இந்த 2 கல்லூரிகளுக்கு இடையே ஏற்படுது அப்படின்னா, முன்னாடி கலை விழாக்கள் நடக்கும், இல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும், அவையெல்லாம் நடக்காததான் இதுக்கான காரணம் நினைக்கிறேன். இல்ல நீங்க ஃபண்டமெண்டல்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் பண்றோம். இப்ப இவங்க 2 சார் பேசினதும் தம்பி அவங்க எல்லாம் பேசினதை வச்சு நான் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஐம் அவுட் ஆஃப் டச் வித் ரியாலிட்டி. ஆனா எனக்கு தெரியுது என்ன நடக்குன்னு. 2 பேர் சொல்வதிலும் உள்ள நியாயங்களை பாத்தீங்கன்னா there is a நியாயம் இருக்கு. அவர் சொல்றாரு, சார் கவர்மெண்ட் காலேஜ்ல நாங்க எங்களுக்கு மரியாதை குறைகிறது, நிர்வாகத்தின் பேரில் கண்ணெதிரே ஊழல் நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சார் சொல்றாரு, அது இருக்கட்டுப்பா, உங்களுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம், எவ்வளவு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, நீங்க கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேறி பெரிய ஆளா வராம வெட்டிக்கிட்டு இருக்கீங்களேங்கிறது. நான் இந்த 2ஐயும் இணைச்சிக்கிட்டு ஒரு பாயிண்ட் சொல்றேன் எல்லாருக்கும். இந்த வெட்டுறதுங்கிறது இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. ஆனா இது இல்லாமலேயே பிரசிடென்சி காலேஜ்ல அங்க ஒரே அடித்தடி ரொம்ப நாளா நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை அந்த காலேஜ் எனக்கு அந்த பக்கம் வாக்கிங் போகும்போதெல்லாம் பிரசிடென்சி காலேஜ் பேக்யார்ட்ல அந்த விக்டோரியாஸ் ஒரு காலத்துல நாங்க இருக்கும்போது இதை பாக்குறதுக்கு மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. நான் போல்டா சொல்வேன், பிரின்சஸ் ஆஃப் பிரசிடென்சி, ஸ்லேவ்ஸ் ஆஃப் லயோலா, இன்னொன்னு சொல்லுவாங்க ரவுடிஸ் ஆஃப் பச்சை பாஸ்லாம் சொல்லி அந்த காலத்துல சொல்லுவாங்க. தப்பா நினைக்கூடாது. நான் அந்த காலத்துல படித்தவன். அப்ப பச்சை பாஸ் கல்லூரியில கூட மாணவர்கள் இந்த அளவு தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா தம்பி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். சொசைட்டி டிட்ரேட் ஆயிருக்கு. அதுல இருந்து வர்றவர்கள் தான் மாணவர்கள், அதுல இருந்து வர்றவர் தான் அரசியல்வாதிகள், அதுல இருந்து வர்றவர் தான் ஆசிரியர்கள். அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இதை ஒரு விஷயமாக கருதி என்னத்துக்கு நீங்க வெட்டுகிறீங்க குத்திக்கிறீங்கன்னா சைக்காலஜி வந்துருது. எப்படின்னா, இவனுக்கு வேற வகையில இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான், அட்டென்ஷனை டிராப் பண்றதுக்காக தகராறு பண்றான். சார் ஒரு அழகான பாயிண்ட் சொன்னாரு. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் மாணவர்களை பகடைக்காக உபயோகிக்கிறது 1965 ஆரம்பிச்சு இப்ப உச்சகட்டத்தில் போய் நிக்குது. அவர் சொல்றாருல, ஸ்டூடெண்ட் யூனியன்ல இவங்க கட்சி ஆளை நிறுத்துறது, அவனுக்கு செலவு பண்றது, உள்ள காரு கொடியை கட்டி சுத்துறது, இது ஜாலியா எடுத்துக்கிறது இதெல்லாம். ஆனால் மாடல்னு சொன்னார்ல, அவர் யார நீங்க மாடலா இருக்கணும்? உங்கள முன்னேறி போய் நல்லா படித்து IAS ஆனவனை பாருங்க, நல்லா படித்து கல்லூரி ஆசிரியர் பாருங்க, அவன் இந்த மாதிரி கலாட்டாவெல்லாம் நிச்சயமா ஈடுபட்டு முடியாது. நான் சொல்றேன் சார், துணிஞ்சு சொல்றேன், என்னுடைய வகுப்பில் என்னோட படித்தவர்களில் என்னுடைய காலேஜ் மேட்ஸ்ல நிறைய பேர் நம்மகிட்ட பேசவே கூச்சப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்புறம் அவ்வளவு டாமினேஷனா இருந்துட்டு இப்ப அவங்க இருக்கிற நிலைமையோட நாம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு நாம இதுல நடவடிக்கை எடுக்காவிட்டால் சமூகம் சீரழியும். ரைட். இந்த நிலையில திரு முத்துவீர கணபதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ரோல் மாடல் பற்றி திரு முருகன் குறிப்பிட்டார். இன்னைக்கு
சினிமா இதற்கு ஒரு தாக்கமாக இருக்கிறதோ அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு. இன்னைக்கு சினிமால இல்ல ஊடகங்கள்ல காட்டும் பொழுது ஒரு ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டிய ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியா சித்தரிச்சு காட்டும் பொழுது அது மாணவர்களுக்கு மாடலா போயிடுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிச்சயமா அது மாதிரிதான். ஏன்னா பஸ்ல போய் வெட்டுறாங்கன்னா அதே மாதிரி சினிமால காட்டுறாங்க. பஸ்ல ஈவ் டீசிங் பண்றாரு அப்படின்னா அதே மாதிரி இவங்க ஈவ் டீசிங் பண்றாங்க. அவர் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு படத்தில் நடிக்கிறாரோ அதே மாதிரி இவங்க பண்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி மீடியாலயும் இந்த சினிமாலயும் எல்லாம் வந்துருது. வந்துட்டு இவங்கள்ட்ட பணத்தையும் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு தவறான மெசேஜையும் அவங்களுக்கு தலையில திணிச்சு அவங்க வாழ்க்கையை பாழாக்குறது தான் இப்ப இருக்கிற சினிமாவா இருக்கு. சினிமால எந்த மெசேஜும் இல்ல. திருடாதேன்னு ஒரு படம் பார்த்தேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம். அவர் திருடிடுவார், அந்த குடும்பம் படுற துயரம், அவர் இறந்து போவார், அந்த பணத்தை பறி கொடுத்தவர். அதனால அந்த குடும்பத்தை பார்த்து அவர் அழுத இது பண்ணி அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த தவற ஒரு பெரிய தவறா அவர் சித்தரிச்சு காட்டி அந்த படத்தை கொண்டு போவார். இங்க அப்படி இல்லைங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுல போய் திருடுனேன்னு சொல்லி ஒரு 4 பேரை கூட்டி வச்சு அதை ஒரு காமெடியா காட்டிட்டு இருக்கான். நான் எப்படி எல்லாத்தையும் திருடுனேன். நீங்க தயவு செய்து சினிமா எடுப்பவர்கள் சக்சஸ்ஃபுல்லா ஓடுறதுக்கு வாழ்க்கையில நடக்காத விஷயங்களை எடுத்துக்காட்டுறது சினிமா கிராமர் சார். அது இப்ப நீங்க ஷேக்ஸ்பியர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா சரியில்ல. மெச்சூரிட்டி வந்தா மெச்சூரிட்டி இருந்ததுன்னா சினிமாவில நல்ல படம் எடுத்தும் போது அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். நல்ல படங்களை எடுத்து ஓடிட்டு இருந்த காலத்துல கூட அங்க ஒரு வில்லன் இல்லீங்களா, வீரப்பா இல்லீங்களா, அங்க ஒரு நம்பியார் இல்லீங்களா, அவரை மாடல் பண்ணலையா? அது வேண்டாம். சினிமாவும் மற்ற கலைகளும் ஹீரோவே ஒரு வில்லனிஷா நடந்துக்கும் போது ஒரு வில்லன் செய்ய வேண்டிய டிராமாட்டிக் கிராமர்ல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் பார்க்க முடியாத விஷயங்களை காட்டும் படங்களை தான் மக்கள் அதிகம் பார்ப்பாங்க. உலகம் இந்த நிலையில உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப பஸ் டே அப்படிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய அட்டூழியங்கள்லாம் சமூகத்தை முகம் சுழிக்க வச்சிருக்கிறது. அது என்ன பஸ் டே, அதுவும் மற்ற சக பயணிகளுக்கு தொல்லை கொடுத்துட்டு இல்ல மாணவர்களுக்கே தொல்லை கொடுத்துட்டு அதன் மூலமா பகை விடுறது, அது என்ன பஸ் டே? பஸ் டே எதற்காக நடைபெறுகிறது என்பதோடைய பின்னணியை நம்ம ஆராய வேணும். இந்த பஸ் டே எதுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு காலத்துல பயணிகளுக்கும் அதே சமயத்துல அந்த பாதையில் இருக்கக்கூடிய நடத்துனர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு உறவு ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துக்காண்டி கொண்டு வந்தது பஸ் டே. ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டம் மாறி இருக்கு. அதே சமயத்துல கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு எந்த ஒரு வடிகாலும் இல்ல. அதை அணித்தரமா நம்ம சொல்ல வேண்டியது. இன்னைக்கு கூட ஒரு 5 அம்ச திட்டத்தை இன்னைக்கு சொல்லி இருக்காங்க. என்ன 5 அம்ச திட்டம் சொல்லி இருக்காங்கன்னா அவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கலை நிகழ்ச்சி ஏற்படுத்த 2 கல்லூரிகளுக்கு இடையே கலை நிகழ்ச்சி ஏற்படுத்தினா அந்த கலை நிகழ்ச்சியிலும் போய் பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த கல்லூரி எப்படி கலை நிகழ்ச்சி? அதாவது இன்னைக்கு நீ சொல்றீங்க 6 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அப்படின்னு. இத்தனை இருக்கக்கூடிய யூத் பாப்புலேஷனை சரியான திசையில கொண்டு செல்றதுக்கான திட்டங்கள் அரசாங்கத்தில் என்ன இருக்கு கேட்கறாங்க. சாரண இயக்கம் இருக்குது, JRC இருக்குது, NCC இருக்குது, NSS இருக்கு. இது மாதிரியான முற்போக்கு இந்த நடைமுறையில் இல்லங்கிறத சொல்ல வர. இது இந்த விஷயத்துல நடைமுறையில் இல்ல. மாணவர்கள் தலைமை பங்கு வேணும் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை முன்னாடி எடுத்து அது மூலமா ஒரு மாற்றத்தை கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா கல்விங்கிறது இருக்கு, பெயரளவில் இருக்கிறது. அனைத்து சட்டங்களும் எப்படி நமது நாட்டில் பெயரளவில் இருக்கிறதோ அதே மாதிரி கிடையாது. அது இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். கலை நிகழ்ச்சி பத்தி சொல்றேங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதே கிடையாது. அதனால அங்கே நடத்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில கல்லூரிகள் நடத்தின நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில கல்லூரிகள் நடத்தின பொழுது அந்த கலை நிகழ்ச்சிகளையும் 2 பிரிவுகளுக்கு சண்டை, 2 கல்லூரிகளுக்கு சண்டை, அப்படின்னு வன்முறை அங்கேயும் வரும்போது எப்படி இந்த கல்லூரி குழு மனப்பான்மை இன்னைக்கு மனித இனம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா குழு மனப்பான்மை செயல்படுறதா மனித இனமே. அதுல மாணவர்கள் மட்டும் தனி ஒரு அங்கம் நம்ம எடுத்துக்கிட முடியாது. அதே சமயத்துல குழு மனப்பான்மை எது மாதிரி இருக்கணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களானது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கக்கூடிய ஒரு வகையில இந்த குழு மனப்பான்மை இருக்கணும். மாணவர்களுக்கு ஐயா முன்னாடி சொன்னாங்க எலெக்ஷனாலதான் இந்த எல்லா இதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் 24 வயசு வரைக்கும் ஜனநாயக நாட்டுல ஜனநாயகனா என்னன்னே தெரியாம மாணவர்கள் வளர்க்கப்படுறாங்க. அதே சமயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப கருத்தியல் ரீதியான ஒரு மோதல்கள் இருந்து அந்த கருத்தியல் ரீதியான மோதல்களே கிடையாது. கருத்தியல் ரீதியான மாணவர்கள் எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சொல்ல வரேன் அதான் சொல்றேங்க. இந்த கல்லூரிகள் எலெக்ஷன் நடக்குதா? அதே சமயத்துல கலை நிகழ்ச்சிகள் கிடையாதா? குறிப்பிட்ட கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் எல்லாம் தரமற்றவையாக இருக்க வேண்டும். இல்ல அரசு கல்லூரிகள் நடந்துச்சு, அங்க வன்முறை நடக்கும்போது அது எப்படி
தொடர்ந்து அதை செயல்படுத்துகிற சூழல் இல்லாத போது வெக்காலை கல்விமுறை மாற வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் வெக்காலை கல்விமுறை மாற வேண்டும். மாணவர்கள் சுருக்கம் உங்களுடைய கருத்து சார்? நீங்க சொன்னீங்க 2 கல்லூரிகளுக்கு நிறைய கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடந்தது. ஆனா அது நடக்கும்போது அது வன்முறையா மாறிச்சுன்னு சொன்னீங்க. அது இனிஷியலா நீங்க பாத்தீங்கன்னா 2 கல்லூரியுமே வன்முறையை நோக்கி போல. அவங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க. அது என்னன்னா மேபி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் 2 பேருக்கு மட்டுமே நடந்திருக்க ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். ஓகே, உனக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கூட மேபி வந்திருக்காரு. மேபி அது கேங்கிசமா ஃபார்ம் ஆயிருக்கலாமே தவிர்த்து அவங்களோட நோக்கம் ஒரு காலேஜ் போய் இன்னொரு காலேஜ் அடிக்கிறதா அப்படி இருந்திருக்கவே இருக்காது. காலேஜ் அடிச்சதா இல்ல தனிநபர் அடிச்சாருங்கிறத விட தனிநபர் எனக்கு இது புரியவே இல்ல. ஒரு கல்லூரியில இருந்து எல்லாருமா சேர்ந்து அந்த கல்லூரி பையங்க நம்ம கல்லூரி பையங்களை பஸ்ல அடிச்சாங்கன்னு சொல்லி கம்ப தூக்கிட்டு போய் அடிச்ச கேஸ் நானே நிறைய ஹேண்டில் பண்ணிருக்கேன். நீங்க மெட்ராஸ மறந்துருங்கம்மா. நீங்க தயவு செய்து மெட்ராஸ மறந்துருங்க. த்ரூ அவுட் தமிழ்நாடு இது இப்ப இந்த வெட்டுக்குத்து இப்ப பிளாஷ் ஆயிருக்கே தவிர இந்த மாதிரி குரூப்பிசம் சார் கிளியரா சொன்னாரு. இதுக்கு காரணம் மாணவர்கள் மத்தியில் படிப்பை விட மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறார்கள் உண்மை. நீங்க தயங்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க மாணவர்னு ஒட்டு மொத்தத்தையும் சேர்க்காதீங்க. யாரோ ஒரு மூலையில யாரோ ஒரு மாணவர் ஓகே, அது இட்ஸ் பாசிட்டிவ். இதுனா ஓகே, நீங்க ஒட்டு மொத்தத்தையும் நீங்க சொல்லக்கூடாது. அது எந்த ஒரு ரெண்டே பேர் தான். அதுதான் சார் நானும் சொல்றேன். ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்றோம். புரிஞ்சுங்க. 6 லட்சம் மாணவர்களும் அயோக்கியர்கள் வெட்டினார்கள் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொல்லுங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் காசு வாங்குறாங்க, நான் கேட்டே இருப்பேன். சில ஐஏஎஸ் ஆபீசர் காசு வாங்கினாலே அப்படித்தானே சொல்லுவீங்க. அல்லது கல்லூரி ஆசிரியர்கள் கவனம் செலுத்தவில்லைன்னு தம்பி அதுல நீங்க ஒன்னும் பெரிய சயின்டிபிக் டிஃபரன்ஸ் காண வேணாம். பட் இது உண்மை. நீங்க உங்களுக்கு என்னோட நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. நீங்க கல்லூரியில இப்ப படிக்கிறீங்க. கல்லூரியில் படிப்பை மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு ஸ்பேர் டயத்துல லைப்ரரியிலே இருந்து லைப்ரரிக்கு ஃப்ரெண்ட் ஆகி வீட்டுக்கு வந்தா படிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கதான் வாழ்க்கையில முன்னேறி நிறைய பதவிகளுக்கு செல்கிறார்கள். துபாயில போறேன், அங்க 60-70 பேரை பாக்குறேன் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும். அங்க அபுதாபிக்கு போறேன், அங்க பாக்குறேன், அமெரிக்கால பாக்குறேன். இந்த தகராறு பண்ண மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த பிரச்சனைக்காக கவனம் செலுத்துகிறது அப்படிங்கறது உங்களுடைய பார்வையாகவும், எங்களுக்கு வடிகால் இல்ல, கலை விழாக்கள் இல்ல, மற்ற நிகழ்ச்சிகள் இல்ல, அதனாலதான் பஸ் சேர்க்க போக வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. இரண்டுத்துக்கும் இடையே ஒரு தீர்வு இருக்கிறதா? சயின்ஸ் எக்ஸிபிஷன் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது மாணவர்களுடைய கவனம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான திசையில போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இது அதீதமா பார்க்கிறோமா? இது சமூகத்துல மற்ற பிரிவுகளையும் நடைபெற மாணவர் சமுதாயத்திலையும் அது பிரதிபலிக்கிறது என்று பார்க்க வேண்டுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது போன்ற வன்முறைகள் இன்று நேற்றல்ல பல்வேறு காலகட்டங்கள்ல நடந்திருக்கிறது. அது பல்வேறு வகையாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் இருக்கிறது. இது போன்ற ஒரு பிரச்சனை எல்லாம் முன்பும் நடந்திருக்கிறது அப்படிங்கும்போது தென் மாவட்டத்தில் ஒரு கல்லூரியிலும் நடந்தது. இப்படி தீர்க்கப்பட்டது என்று அதை தீர்த்து வைத்த அந்த கல்லூரியுடைய ஒரு மூத்த பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நமக்கு சொல்கிறார். அவர் சொல்வதை கேட்போம். தென்கோடியில் உள்ள எங்களுக்கு கல்லூரியில 3 வகுப்பாளர்கள் மோதிக்கொண்டார்கள். அவர்கள் 3 பேரும் கூப்பிட்டு விட்டு நான் 3 விதமாக பேசினேன். ஒருவரை பேசி அனுப்பிவிடாமல் 3 பேரும் ஒன்றாக வைத்திருந்து 3 கேள்வி கேட்டேன். நீங்கள் 3 விதமான கொள்கைகளை சார்ந்த முறையிலே மோதிக்கொள்கிறீர்கள். ஏன் இந்த மோதல்? ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தலைவர்களை நினைத்துக் கொண்டு கோஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன் இந்த சூழலிலே அந்த தலைவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன சொன்னார்கள்? நினைத்து பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் கல்வியாளர். அவர் என்ன சொன்னார்? ஒற்றுமையாக இருக்கத்தான் சொன்னார். கல்வியினுடைய நலங்களை பேசி தான் பெற்ற கல்வியினால் இந்தியாவுக்கே சட்டம் பரவி கொடுக்கின்ற அளவுக்கு முன்னேறின கருத்தை சொன்னார். அதே போன்ற தேவர் திருமகன் என்ன சொன்னார்? எல்லா மக்களும் ஒன்றுபட்டு வாடுகின்ற பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் என்று சொன்னார். அவர்களெல்லாம் இளைஞர்களாக இருக்க உங்களை
ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவே இல்லை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அவர்களும் மனிதர்கள் தானே. பகவனுக்கு அருள்வான் நன்னெஞ்ச என்று சொன்ன வள்ளலார் உள்ள நாட்டில அந்த அளவுக்கு உயர்வாய் சிந்தி காட்டாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நலனுக்காக நம்ம பயிற்சி விடலாம். ரைட். ஆக இது போன்ற மோதங்கள் பல்வேறு காலகட்டங்கள் இருந்திருக்கின்றன. ஆக கேள்வி என்னவென்றால், அவர் சொல்கிறார் இது போன்ற ஒரு பிரச்சனை வெவ்வேறு காரணங்களுக்காக ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் கூடி பிரச்சனைக்குரிய மாணவர்களை அணுகி பேசி இதை தீர்த்து வைத்தோம் என்று சொல்கிறார். ஆக பிரச்சனைகள் குழுக்களுக்கு இடையே இருக்க தீர்த்து வைக்கிறதுக்கான மெக்கானிசம் சரியாக இருக்கிறதா? இருவேறு கல்லூரிகளுக்கு இடையே பிரச்சனை இருக்கிறது அப்படின்றா அந்த பிரின்சிபல்ஸ் கூடி பேசுவது, இல்ல ஒரு கல்லூரியிலேயே இரு பிரிவுக்கு இடையே இருக்கிறது என்றால் அந்த கல்லூரி பேராசிரியரை அதை அணுகுவது, அது போன்ற முறைகள் எல்லாம் எஃபெக்டிவா இருக்கிறது. இல்ல, நிச்சயமா எல்லா கல்லூரிகளையும் பாத்தீங்கன்னா கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, டியூட்டோரியல் சிஸ்டம் இருக்கு. அந்த டியூட்டோரியல் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40 மாணவர்கள் ஒரு பேராசிரியருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி எல்லா வேலைகளும் நடக்குது. நானே பாத்தீங்கன்னா NSS ஸ்டேட் கோஆர்டினேட்டரா இருந்திருக்கேன். 7.5 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்றோம் வருஷத்துக்கு NSSக்காக. நண்பர் பல்கலைக்கழகத்தில் இருக்காரு, அங்கேயும் ஒரு NSS கோஆர்டினேட்டர் இருக்காரு. அவரும் பணிகளை செய்கிறார்னா செய்யலைங்கிறது ஒரு காரணம், செயல்பாடு இல்லைங்கிறது குறைபாடுகளாக இருக்கலாம். அதை திருத்திக்கலாம். அதற்கு வழிகால் என்ன என்பதைத்தான் பார்க்கணும். நான் கல்லூரியில நந்தனம் கல்லூரியில முதல்வராக இருக்கும்போது மாணவர்களை கண்டிப்போடு நடத்தி இருக்கிறேன். இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா முதல் நாள் ஈவினிங்கே சொல்லிடுவாங்க, நாளைக்கு இந்த பிரச்சனையினால இங்க ஒரு தகராறு வரப்போகுது சார்னு. உடனே போலீஸை கூப்பிட்டு உள்ள வச்சிருவேன் காலேஜுக்குள்ள. மாணவர்கள் கேட்பாங்க, என்ன சார் கல்லூரிக்குள்ள போலீஸ் எப்படி விடலான்னு. உன்னை பாதுகாப்பதற்காக போலீஸை கூப்பிடல, இந்த கல்லூரி அரசு சொத்து, அதை காப்பாற்றுவதற்காக நான் போலீஸை கூப்பிட்டுருக்கேன். என்ன கேட்காம ஒன்னும் போலீஸ் ஒன்னும் செய்யாது. நீ போலீஸ ஒன்னும் சீண்டலைன்னா அது பாட்டுல போலீஸ் இருக்கும். போலீஸுங்கிற யாரே நம்மளுடைய நண்பர்கள், நம்ம பாதுகாக்கிறவங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு ஓடுற? அப்ப மட்டும் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற? வேற எங்கேயோ போக வேண்டியதானே? அப்ப போலீஸ் தேவைப்படுது இல்லையா நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு? இல்ல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முழுக்க காரணங்க. தவறு செய்யக்கூடிய மாணவர்களை பெற்றோர்களை வர சொல்லி நம்ம பேசணும்னா அவங்க முதல்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் பையன் நல்லவன், கூட இருக்கிறவன் எல்லாம் கெட்டவன், அவனெல்லாம் இவன் கெட்டு போயிட்டாங்கிறாங்க. ஆமா எல்லா பெற்றோரும் இருமா, நான் சொல்லிக்கிறேன். எல்லா பெற்றோர்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. அந்த செல்விக்கு நான் சொல்லிக்கிறேன், அது பிரச்சனைக்குரிய கல்லூரியில அது இல்ல. நான் பிரச்சனைக்குரிய கல்லூரியில முதல்வராயிருந்தவன் 2 வருஷம். நான் என்னுடைய பிரின்சிபால் சீட்ல உட்கார்ந்ததை விட நான் கல்லூரியில வெளியில நின்றுட்டு இருந்த காலம் தான் அதிகம். எதுக்குன்னா இந்த மாணவர்கள் அடிச்சுக்காம இருக்கட்டுமே. பெற்றோர்கள் கிட்ட ஒரு சொல்றமா கேளுங்கம்மா, நான் சொல்றது கேளுங்க. ஒரு பிரின்சிபாலுடைய முக்கியமான பணி என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் பிரின்சிபாலா இருந்து கஷ்டப்பட்டோம். என்ன பணி தெரியுமா? 2 குழுக்களா மாணவர்களை அடிச்சுக்காம இன்னைக்கு கல்லூரி நல்லா நடந்துச்சுன்னா இன்னைக்கு போய் நிம்மதியா தூங்குவோம். கல்லூரியில அடிதடினா நிம்மதியா தூங்க மாட்டோமா நாங்க? சரிதா இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. சோசியல் காஸ் ஒரு கொலை பண்றவன், எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல, நான் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல நான் அதை பண்றேன், அதை பார்க்கணுங்கிறது இல்ல. கொலை பண்ணி பாதிக்கப்பட்டவனை பார்க்கணும். அவனுக்கு எந்த தீர்மானம் இல்ல. எவனையோ ஒருத்தனை போய் வெட்ட வேண்டியது, அதுக்கு காரணம் இல்ல என்னுடைய என்விரான்மெண்ட் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. என்விரான்மெண்ட் சரி பண்றதுக்கு தான் ஹையர் எஜுகேஷன், ஹையர் லேர்னிங். ஹையர் எஜுகேஷன் என்ன? ஹையர் லேர்னிங். அதுல போய் நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஒரு ஒழுங்கமைப்பு எல்லாமே செல்லம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத உங்களுடைய அதற்கு முன்பாக நேர்களாகிய உங்கள்கிட்டையும் கேட்டிருந்தோம். இது போன்ற வன்முறைகளுக்கு இல்ல மாணவர்கள் தடம் புரள்றாங்க என்பது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இந்த நிலைக்கு யார் காரணம் என்று கேட்டிருந்தோம். அதற்கு நேர்களாகிய நீங்கள் அளித்த கருத்தை இதற்கு காரணம் மாணவர்கள் தான் என்று 70%, பெற்றோர் காரணம் என்று 20%, இதற்கான காரணம் ஆசிரியர்கள் என்று 10% சொல்லியிருக்காங்க. ஆக பெற்றோர் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட பிரதான காரணமாக மாணவர்கள் தான் அப்படின்னு செய்யறது நீங்க தான்.
அப்படிங்கும்போது கருத்து எப்படிதான்? சார், அதாவது நான் என்ன பாத்தீங்கன்னா, நான் என்சிசில இருக்கேன். நான் வந்து சார் சொல்ற மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில தான் நான் மாணவியா இப்ப படிச்சுட்டு இருக்கேன். நான் என்சிசில இருக்கிறேன். நான் ஓகே. இப்ப நான் பிஎஸ்சி கல்லூரினா இல்ல, நான் பேர் மென்ஷன் பண்ணல. பிரச்சனைக்குரிய கல்லூரி மேபி சார் தான் அப்படி சொல்றாரு. சோ நான் அந்த கல்லூரியில நான் மாணவியா படிச்சுட்டு இருக்கேன். இல்ல ஓகே. சோ நான் இங்க படிச்சுட்டு இருக்கேன். நான் என்னோட கிராஜுவேஷனை முடிச்சுட்டு வந்தோடனே என் ஃபேமிலிலேயே ஐ அம் தி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சோ என் பேரண்ட்ஸ் என்ன எப்படி நம்பி அனுப்புறாங்கன்னா, ஆசிரியர்கள் இருக்காங்க, தலைமை ஆசிரியர் இருக்காங்க, அவங்க நம்ம குழந்தைங்களை வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் என்ன அனுப்புறாங்க. சோ அந்த நம் பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது. அதுக்குன்ட்டு நான் மொத்த ஆசிரியர்களையும் நடவடிக்கை எடுக்கும்போது மாணவர்களுக்கு பணிவா பேசுறாங்க. இந்த நடவடிக்கைக்கு பெற்றோரே தடையா இருக்காங்க அப்படிங்கிற வாதமும் பிரதானமா எழுது. இல்ல, அவங்க சொல்றது கரெக்ட் தாங்க. உங்களை வந்து நல்ல வழி படித்து நல்லா பண்றதுக்கு தான் இருக்கிறோம் ஆசிரியர்கள். உங்களுக்கு நாங்க அறிவுரை சொன்னாதான் எங்களை குத்துறீங்களா? நீங்க சொல்றீங்க என் காலேஜ்ல ஒரு நாள் பிரச்சனை நடக்குது, நான் நல்லா தூங்குவேன். அப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட அந்த மேனேஜ்மெண்ட் இல்ல. மேனேஜ்மெண்ட் இருக்கு, பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிற விவகாரம் இல்ல, தெரியுதா? கல்லூரி நடத்துறதுங்கிறது கேளுங்க, நான் சொல்லிக்கிறேன். இது கேளுங்க, இது வந்து கல்லூரிங்கிறது மாணவர்கள் படிப்பதற்காக வருவது, பேராசிரியருங்கிறது பாடம் நடத்துறதுக்காக உள்ளது. இவங்க ரெண்டு பேருமே வேற வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. பேராசிரியர் வகுப்புக்கு போக முடியல, ஏன்னா மாணவர்கள் வெளியில சுத்துறாங்க. பிரின்சிபால் வேலை செய்ய முடியல. நடைமுறையில இருக்கிற சிக்கலை நீங்க சொல்றீங்க, இவங்க ரெண்டு பேரும் அதை சால்வ் பண்ண முடியாது, நீங்களும் நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல கேளுங்க, மாணவர்கள் இப்ப வந்து நீங்க சொன்னீங்களாமா, பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் தன் குழந்தைகளை வழிநடத்துவார்கள் என்று நம்பி அனுப்புகிறார்கள். ஆனா அதே பெற்றோர்கள் கல்லூரியில கூடிய என்னப்பா அது உங்க காலேஜில் என்ன நடக்கு, உன்னை படிக்க அனுப்பியிருக்கேனே தவிர நீ இப்படி இருக்கலாமான்னு கண்டித்து குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றாங்களாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அதற்கு பதில் இல்லை. அதே மாதிரி மாணவர்களும் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து கட்டுக்கோப்பான ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டிய ஆசிரியர்கள் கரெக்டான நேரத்துக்கு காலேஜுக்கு வராங்களா, ஒழுங்கா படிச்சுட்டு வந்து எங்களுக்கு பாடம் எடுத்து எங்களுக்கு மாரல் சயின்ஸ் சொல்லி கொடுக்காங்களா கேக்குறாங்க. இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், இங்க தீராது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்தாக வேண்டும். இதற்கான காரணம் யார், இது யார் சரி செய்யணும் அப்படிங்கும் பொழுது சமூகம், பெற்றோர், கல்லூரிகள், நிர்வாகம், மாணவர்கள், சமூகம், ஊடகம் அப்படின்னு எல்லாருக்குமே கூட்டு கொடுத்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் தொடரக்கூடாது. வன்முறை அப்படிங்கிறது மாணவர் சமுதாயத்துக்கிட்ட அண்டாமலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொது எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற சுமிதா, திரு மகேந்திரன், திரு முத்துவீர கணபதி, திரு முருகன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.